சிம்ம ராசி யாருக்கும் அடங்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே நான் பார்த்த வரையில் அவங்க தவறு செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அடங்க மாட்டாங்களே தவிர இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இஷ்டமானது. அடுத்து இவங்களுடைய குழந்தைகள்கிட்ட இவங்களுடைய பாச்சா பழிக்காது அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க மனசு கஷ்டப்படுறவங்க ஒரு ஆளுமை திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பிலே உண்டு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஜோதிடர் மட்டும் இல்லைங்க, ஜோதிட ஆசிரியரும் கூட. நம்மள யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம், அதே சமயத்தில் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ ஜோதிடம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா மேடம் கிட்டே நீங்கள் கற்றுக்கலாம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம சனி வக்ர பயிற்சி முதல்ல போட்டோம். நல்ல ரெஸ்பான்ஸு, நிறைய பேர் அதை பார்த்துருந்தாங்க. நிறைய நமக்கு கமெண்ட்ஸும் வந்திருந்தது, நல்லா இருக்குது பதிவு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமும் தெரிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மேம், பிரம்மன் எழுதிய விதி. அதை பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லலாம், பிறப்பு பலன் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தர் தலையிலையும் பிரம்மா எழுதுவார் அப்படின்னு ஆதி காலத்துல இருந்தே சொல்லுவாங்க இல்லையா? ஸோ மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் அந்த பிரம்மா ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி விஷயங்களை எழுதியிருக்காரு, அவங்கவுங்களுடைய கிரக நிலைகள், அந்த அமைப்புகளை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் அழகாக சொல்லுங்க மேம். முதல்ல பிரம்மன் எழுதிய விதினா என்ன அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்லணும். பொதுவாக அவரவர் தமக்கு உள்ள ஆயுசும் தொழிலும் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தவமுடை பிரம்மதேவன் தனது கை தொடங்கும் முன்ல சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மா ஒரு குழந்தைய படைக்கும் போதே அது இன்னாருக்கு தான் குழந்தையாக பிறக்கணும், இன்ன கர்மாவை தாங்கி தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால அவர் கர்ப்பத்திலேயே நிச்சயிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்டது நம்ம ஆரம்பம். நம்ம இப்போ அட்சய லக்னத்தில் லக்னம் மாற பலன்கள் மாறும்னு சொன்னாலும் நம்மளோட எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த பிறப்பு லக்னம் அப்படின்னு சொல்கிறது. நம்ம கிராமப்புறத்துலலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பிறப்பில் இந்த ஜெனட்டிக்கில் இந்த கேரக்டரில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதனுடைய குணத்தன்மைகள் வெளிப்படுற விதங்கள் வேற வேறையாக இருக்கும். ஆனால் உள்தன்மை அப்படிங்கிறது அது தொட்டில் சுடுகாடு வரையும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, மாறாது. ஏன்னா அது தலையெழுத்து, அது இந்த பாதை வழியாக பயணிக்கணும் அப்படிங்கிறத ரெக்கார்டாகவே கொண்டு வர்றது தானே. நமக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் எல்லாமே நம்ம பிறக்கும்போது நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது தான். அந்த நிர்ணயித்தல் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய செயல்களால் அது கூடவோ குறைச்சோ இருக்குமே தவிர கட்டாயம் அந்த விதிப்பயன் அப்படிங்கிறத நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றையுமே அந்த இறைவன் எல்லாமே விதிக்கப்பட்டது. எல்லாமே விதிக்கப்பட்டதுன்னா ஏன் ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் அது ஏன் பார்க்கணும்னா, இதுதான் அமைப்பு அப்படின்னா நான் எடுத்து வைக்கக்கூடிய பாதையை சரியாக வைக்கலாம் இல்லையா? நான் ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்கலாம் இல்லையா? எனக்கு தெரியல சில பிரச்சனைகளே, தப்பு செய்யாதன்னு எந்த ஒரு குழந்தையுமே தப்பு செஞ்சால் தண்டனை உண்டுன்னு சொல்லி தான் வளர்க்குறாங்க. அதையும் தாண்டி தப்பு செஞ்சு தண்டனையில மாற்றுறது யாருடைய குற்றம்? அப்போ ஒவ்வொரு வினையுமே நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய 6 அறிவுங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் படிச்சிருக்காரு. ஜாதகமும் மனிதனுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், மற்ற ஜீவராசிகளுக்கு பார்க்கறது கிடையாது. அப்போ அந்த நிகழ்வு நமக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் கொடுத்ததுக்காக அதை இப்படிதான் நடக்கணும், இப்போ அம்மா அப்பா பேச்சை கேட்டு நல்ல பிள்ளையாக நடக்கிறதும் என் கையில தான் இருக்கு, அவங்க பேச்சை கேட்காம தருதலையா சுத்துறதும் என் கையில தான் இருக்கு. அப்ப நான் எப்படி இருக்கணும்னு நான் தானே முடிவு பண்றேன், அது மற்றவங்க கையில கிடையாது. அப்ப நான் என்ன மாதிரி உருவாகணும், நான் என்ன மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய நிகழ்வுகளால, என்னுடைய செயல்களால அந்த கர்மாவின் தொடர்ச்சியை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடவுள் நம்மளை அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புவாரு? நிறைய பேர் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி இருக்கு, நான் எந்த பாவமுமே செய்யல, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நிறைய பாவம் பண்றவங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்காங்களே. ஒரே ஒரு விஷயம், கெட்டவனுக்கு அடி விழுகுதுன்னா அது பெருசா வலிக்காது, நல்லவனுக்கு அடி விழுந்தாதான் அது வலிக்கும்.
அப்போ ஒரு ஜென்மத்துல நம்ம செய்த புண்ணிய பலனுக்கு கடவுள் மகிழ்ந்து என்ன வரம் கொடுக்குறாரு, நீ அடுத்த ஜென்மத்துல நீ கஷ்டப்பட்ட இந்த ஜென்மத்துல, அதனால இந்த கஷ்டத்துலயும் நீ நல்லது மட்டுமே பண்ணியிருக்க, உனக்கு பிரதிபலனா நான் அடுத்த ஜென்மத்துல உனக்கு நிறைய கொடுக்குறேன், நீ எப்படி வேணாலும் உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்துக்கோன்னு வரத்தை கொடுத்துட்ற. அவன் என்ன பண்றான், அவன் நல்லவனா வளரணும், வளர்ந்தா அந்த புண்ணியம் அடுத்த தலைமுறைக்கும் பேசும். ஆனா என்ன கொடுத்த வரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்றான், கெட்டவனா உருமாறுறான். ஆனா அவனுடைய புண்ணியம் இருக்கிற வரையும் அவன் நல்லா தான் இருப்பான். அந்த புண்ணியம் எப்போ கழிக்கப்படுதோ அப்பதான் அவனுக்கு உள்ள தண்டனை அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு ரொம்ப கெட்டவனா இருப்பான். அந்த கெட்டவன் என்ன பண்ணுவான், அந்த கடவுள் அவருக்கு தலையெழுத்தை எப்படி எழுதுவாரு, நீ ரொம்ப கெட்டவனா இருந்து உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உனக்கு எதுவுமே தெரியல, நீ நல்லவனா பிறந்து அவனுடைய வழியை நீ அனுபவிக்கும் போது தான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும், அந்த வேதனை புரியும், அதுதான் உனக்கான தண்டனைன்னு சொல்லி நல்லவனா படைச்சு அனுப்பிடுற. அதனாலதான் அவனால நல்ல நிலைமை, என்னதான் நல்ல குணங்களோட இருந்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது. அப்ப இது ரெண்டுக்குமே நம்மளுடைய செயல்வினை தான் காரணமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சூப்பர் மேம். அதாவது பிறப்பு பலன்னா என்ன, பிரம்மா வந்து என்ன மாதிரி விஷயங்களை எழுதி அனுப்புறாரு அப்படின்னு சொன்னீங்க. இதுவே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, கண்டிப்பா மாறுபடும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு ராசிக்குமான விஷயங்களை நம்ம இப்ப பார்த்துடலாம். கண்டிப்பா மேம். பிறப்பு பலன் மேம் ரொம்ப அழகா சொல்லிட்டு வரீங்க. ஒவ்வொரு ராசிக்குமே மக்கள் பார்க்கும்போது அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, அப்பா என்னோட குணாதிசயம் இதுதானா, இத்தனை நாள் எனக்கு தெரியலையே அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொன்றும் தத்ரூபமா சொல்றீங்க மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களுடைய குணாதிசயங்கள், அந்த பிறப்பு பலன், பிரம்மன் எழுதிய அந்த விதி வந்து எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பா. சிம்மம்னா எல்லாருமே சொல்லுவாங்க சிம்ம ராசி யாருக்கும் அடங்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே நான் பார்த்த வரையில அவங்க தவறு செய்யறவங்களுக்கு மட்டும்தான் அடங்க மாட்டாங்களே தவிர, அவங்கள மேல பற்றுதலாக பாசமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சாஃப்டா தான் இருக்காங்க. என்ன கொஞ்சம் தன்னுடைய கண்ட்ரோல்ல எல்லாத்தையும் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா இவங்க செய்யறது எல்லாமே சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறதுனால, மற்றவங்க நம்ம சொல்றதை கேட்டா நல்லா வந்துருவாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி அவங்க மற்றவங்களை டாமினேட் பண்ணி தான் வாழணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்காது. நான் அதை பார்க்கறதுக்கு தான் சிம்மம் கர்ஜிக்குமே தவிர, அது உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் அரவணைச்சு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இவங்க பேச்சிலேயே அடுத்தவங்கள அப்படியே அடக்கக்கூடிய பவர், வில் பவர் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கு. யாருக்கிட்ட எப்படி பேசினா அவங்க அடங்கி போவாங்க, அவங்கள சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது இவங்களுக்கு அழகா தெரியும். ஏன்னா 2ஆம் வீடு புதனுடைய வீடு. இவங்க பேச்சினால லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 2-11க்கே புதன் தான் காரணமா இருக்காரு. அப்போ பேச்சினால இவங்களுக்கு லாபம் உண்டு. இவங்களுக்கு அட்வைஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப இஷ்டமானது. எல்லாருக்கும் யாருக்காவது அறிவுரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இதை சொல், இது பண்ணு, இது பண்ணாத அப்படின்னு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு தொழில் பிஸ்னஸ் அப்படிங்கிறது முதலீடு போட்டு பண்றதை விட இந்த கமிஷன் பேஸ்ல பண்றாங்க. அதை ஆர்டரை கைமாத்தி விட்டு இவங்க காசு பார்க்குறாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். மக்கள் தொடர்பான நிகழ்வுகள், அரசியல் சார்ந்தது, அரசாங்கம் சார்ந்தது, இந்த மாதிரி மக்கள் தொடர்பான நிகழ்வுகள் இவங்களுக்கு இயல்பிலேயே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் மட்டும் அதுக்கு காரணமா கிடையாது. அவங்களுடைய அந்த 3-10க்கு சுக்கிரன் காரணமாக இருக்கிறதுனால அந்த மக்கள் ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இவங்களுடைய குழந்தைகள்கிட்ட இவங்களுடைய பாச்சா பழிக்காது அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க மனசு கஷ்டப்படுறவங்க, இது யாருனால இவங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக வரும்னா, இவங்களுடைய அந்த பவர் தகுந்த மாதிரி குழந்தைகள் இல்லையேங்கிற ஒரு வருத்தம் இவங்களுக்குள்ள இருந்து ஆட்டாமை வந்து அவங்களுக்கு இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு இருக்கும், பசங்க நம்ம பேரை நம்ம பிள்ளைங்க காப்பாற்றணும்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா அவங்க டிஃப்ரெண்டா வேறையா இருப்பாங்க. அப்போ அவங்க அதுக்காக அவங்க வந்து மோசமானவங்கன்னு கிடையாது. இவருக்கும் அவங்களுக்கும் ஒத்துப்பாது. இவர் நினைக்கிறத அவங்க செய்ய மாட்டாங்க, மற்றவங்க எல்லாம் செய்வாங்க. ஊரே நான் சொல்றதை கேட்குது, என் பிள்ளைங்க நான் சொல்றதை கேட்கலையே அப்படிங்கிற ஒரு ஆற்றாமை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இவங்க சொல்ல வேண்டிய இவங்களுக்கு அட்வைஸ்னா, குழந்தைகள் விஷயத்துல நீங்க எதிர்பார்ப்புகளை வச்சுக்காதீங்க. குழந்தை இப்படிதான் வரணும் அப்படின்னு நீங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அவங்கள அவங்க போக்குல விடுங்க, அவங்க சாதிச்சுடுவாங்க. நீங்க அவங்கள உங்க கண்ட்ரோலுக்கு இழுக்கணும்னு பார்க்கும்போது அவங்களால உங்களுக்கு மனவேதனை தான் மிஞ்சும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து இவங்க வாழ்க்கை துணை விஷயத்துலையும் கொஞ்சம் அவங்கள்ட்ட ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள அடக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி, இது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கை துணைகிட்ட ஒரு பாசநேஷமா இருந்துக்க மாட்டாங்க, அடக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனாலயே அவங்க கூட ஒரு அன்பு பற்றுதல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன்லேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் இவங்களுடைய நிகழ்வு வந்து அம்மாவுக்கு ரொம்ப
நல்ல பிள்ளையா, தாய் தந்தையர் மேல ஒரு பற்றுதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும். வயசான காலத்துல அம்மா அப்பாவை நம்ம கூட வச்சுக்கணும், நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற பாசங்களும் இவருக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ஜாதக அமைப்புக்கு இவருடைய இளைய சகோதரர்கள் கூட இவர் தொழில் சேர்ந்து பண்ணக்கூடாது. மற்றபடி இவருக்கு எல்லாமே கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் இருக்கு. ஆனா இவங்க அந்த அதிகார பவரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாங்கன்னாவே இவங்களுக்கு வீட்லயும் ஒரு நிம்மதிங்கிறது நிலைச்சிருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் இவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். இந்த வெளியில வேலைக்கு போற இடத்துல எல்லாம் இவங்க ரொம்ப கிங்கா தான் நடந்துக்குவாங்க. அந்த ஒரு அமைப்பெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஆளுமை திறன் அப்படிங்கிறத இவங்களுக்கு இயல்பிலே உண்டு. நமக்கு முதல் மரியாதை நமக்கு கிடைக்கணும், நம்ம எந்த இடத்துலையும் ஃபர்ஸ்டா போய் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கு. ஆனா சில நேரத்துல இவங்க விட்டு கொடுக்கறது தான் இவங்களுடைய சாதனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சூப்பர் மேம். இப்போ டாமினேஷனை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கம்மி பண்ணிக்கிட்டா சிம்மம் வந்து ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்த தெய்வத்தை மேம் சிம்மராசி வந்து இருக்க பிடிச்சிக்கணும்? இவங்களை பொறுத்தளவில் பழனி முருகன் தான் இவங்களுக்கு ரொம்ப விசேஷம். பழனி முருகன், ஏன்னா இவர் ஒரு கோபத்தில் கூட தனித்துவமா நின்னவர் வந்து பழனி முருகர். ஆமா. அதனால அந்த கோச்சிட்டு அவர் போகலைன்னா இன்னைக்கு அவருக்கு இவ்வளவு பேர் புகழ்லாம் கிடையாது. அப்ப அந்த கோபம் கூட ஒரு நல்ல விதமா நம்மள அவர் தன்னை நிரூபிச்சாரு இல்லையா? அந்த மாதிரி இவர் பழனி முருகன் அவங்க பிடிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த கோபத்தை கூட அது நல்ல விதமாக வெளிப்படுத்தினாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். இந்த ராசிக்கு பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடமை நீங்கள் ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும், நான் ஒரு ஜோதிடர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா கவலையே வேண்டாங்க, மேடம் அதுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த வகுப்புலையும் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆகலாம். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி டைரெக்டாக மேம் கிட்ட பேசி அதனுடைய டீட்டெயில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வகுப்பில் நீங்களும் சேர்ந்துக்கோங்க. மேம், இப்போ நீங்கள் வந்து ஜோதிட வகுப்பு எடுக்கிறீங்க இல்லையா, அதனுடைய விவரங்கள் மக்களுக்காக சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை, ஜோதிடம் முதல்ல எதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நிறைய பேருக்கு இங்கே நான் தப்பே பண்ணலையே, நமக்கு ஏன் தண்டனை கிடைக்குதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகள் தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களுக்கு காரணம் அப்படிங்கிறத இப்போ நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் படிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க, ஓ நம்மளால தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத. நம்ம பொதுவாக நம்மளை யாராவது குறை சொன்னாங்கன்னா நமக்கு பிடிக்காது, ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் அதுவே ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கும் போது தான் அதனுடைய ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த வகுப்புல கலந்துக்கிட்ட அத்தனை பேருடைய ரிவ்யூவும் பார்க்கும்போது நான் இங்கே வந்து தாங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு புரியுது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிறது தான் இதில் உள்ள ஹைலைட்டு. அப்படி ஒத்துக்கும் போது நம்மளே சுயமாக நம்ம ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுடைய சாதக பாதங்கள், நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது, யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாது, ஒரு கடனை கூட யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாங்கக்கூடாதவங்கள்ட்ட வாங்கி என்னால் கடனே கட்ட முடியலன்னு புலம்புறதை விட நம்ம இன்னார்கிட்ட வாங்கினா கடனை ஈஸியாக கட்டிடலான்னு தெரிஞ்சு வாங்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக. அதனால நம்ம ஜாதகத்தை நாமளே தெரிஞ்சுக்கிறது எவ்வளவோ பெஸ்ட். சூப்பர் மேம். ஜோதிட வகுப்பு ரொம்ப அருமையாக எடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மேம். இந்த ஜோதிட வகுப்பில் வந்து மக்கள் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா எப்படி மேம் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? எத்தனை நாள் இந்த வகுப்பு இருக்கும்? பல மாதங்கள் அப்படிங்கிறது அவசியமே இல்லை மேம். ஒரே மாதத்தில் கற்றுக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் 15 நாளில் பலன் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கடுத்து 15 நாள் ப்ராக்டிஸ், அவங்க ஜாதகத்தை அவங்க போட்டு ஆய்வு பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் கொடுப்போம். இப்போ இதில் வந்து கற்றுக்கிறதுக்கு அவங்க வேறு ஒன்றுமே இல்லை, எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். இன்னது படிச்சிருக்கணும் அது படிச்சிருக்கணுங்கிறதுல தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். அவங்க யார் இருந்தாலும் வயது வரம்பு கிடையாது. நம்ம வகுப்பில் வந்து 6வது படிக்கக்கூடிய குழந்தை படிக்குது, 91 வயசு தாத்தாவும் படிக்கிறார். அப்போது அந்த மாதிரி எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது இந்த வகுப்பு. அதனால அவங்க ஒரு மாசத்திலேயே அவங்க பலனை அவங்களால பார்த்துக்க முடியும். சூப்பர் மேம். ஒரே மாதத்தில் ஜோதிடம் நீங்களும் கற்றுக்கலாம். உங்களுக்கு யாராவது ஜோதிடம் கற்றுக்கணும், உங்களில் யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.